பின்னாடி இருக்கவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடி வந்துருங்க. பிரைட் குரூம் உறவினர்கள்லாம் இந்த பக்கம் இருங்க. பிரைடு பெண்ணுடைய உறவினர்கள் ஒரு பக்கமா இருங்க, இந்த சைட்ல வந்து இருங்க. இப்போது மார்த்தாவுடைய பங்கு தந்தை ஃபாதர் ஆண்டனி ராஜ் ஒரு ஜெபம் சொல்லி இந்த விழாவை தொடங்கி வைப்பார். தொடங்கலாமா? முதல்ல ஒரு பாட்டு பாடுவோம். தூய ஆவியானவருடைய பாடல் பாடி நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசிரை தூய ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஓ பரிசுத்த ஆவியே, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்தே வழி காட்டும் பொது வலுவோட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். நாமத்திலே நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கின்ற பொழுது நீர் எங்களுடைய மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளில் கூட உம்முடைய உயிருள்ள திருப்பலியில் பங்கெடுத்து இறைவார்த்தையை கேட்டு நற்கரனை உட்கொண்ட பிறகு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்த இரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக மேரியோ இம்மானுவேல், மார்த்தா அலெக்ஸ், இந்த இரு இளம் பிள்ளைகளை நீர் எதிர்காலத்திலே கணவனாக மனைவியாக உமக்கேற்ற நல்ல குடும்பமாக உருவாக்க திருவுளமாயிருக்கின்றீர். இந்த மேலான நல்ல காரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே இந்த இரு குடும்பத்தாரும் இனி வருகின்ற நாட்களிலே அவருடைய எதிர்கால திருமண வாழ்வை சிறப்பிக்கும் பொருட்டு ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலே நீர் இவர்களோடு இருந்தருளும். வெளி ஆடம்பரங்களை விட ஆன்மீக ஆயத்தமே மிக முக்கியமானது என கருதி இவர்கள் இந்த திருவருட்சாதனுக்கு ஏற்றவாறு தங்களை தயாரிக்க இவளுக்கு தேவையான அருளையும் ஞானத்தையும் நீர் தந்தருளும். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, இந்த பிள்ளைகளுக்காகவும் இவருடைய இரு குடும்பத்திற்காகவும் வந்திருக்கின்ற எல்லாருக்காகவும் மிக குறிப்பாக இவர்கள் எதிர்காலத்திலே அமைக்க இருக்கின்ற அந்த குடும்பத்திற்காக உம்முடைய மகன் இயேசுவிடம் தொடர்ந்து பரிந்து பேசும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமருவோம். போய் கூட்டிக்கிட்டு வாங்க. அவருடைய பெற்றோர், அவருடைய கசின்ஸ், கரெக்டான பொண்ணை கூட்டு வந்தப்பா.
நிறைய பேர் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க இங்க. அங்க 2 குட்டீஸ் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. Yeah, all of you kindly accept the traditional vanakkam by Martha. பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இந்த பொண்ணா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே, பொண்ணு சைடு வந்து உட்காருங்க. சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இது எதற்காக வந்திருக்கீங்க? எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ, மார்த்தாவை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நான் என் பையனுக்கு மனைவியாக கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என் பையன் மரியோ இமானுவல் ஜோசப், அவனுடைய ஃபுல் பேர். அவனுக்காக நாங்கள் கேட்க வந்திருக்கோம். உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு சம்மதமா? பொண்ணு சம்மதம். ஓகே, என் பையன் மரியோ இமானுவல் ஜோசப்புக்கு உங்கள் பிள்ளை மார்த்தாவை கொடுக்கறதுக்கு சம்மதமா? எங்களுக்கும் சம்மதம். சரி, அப்படியெல்லாம் உங்க பையனை மேலே கூட்டு போங்க. ஓகே, இப்பொழுது 2 பேரும் உட்காருங்க. நாம பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடக்க நூலிலிருந்து ஒரு வாசகத்திற்கு
செவிமடுப்போம். இந்த வாசகத்தை கவனமா கேளுங்க. இப்போ இந்த கப்பிள்ஸ் ஒன்னா சேர்க்கறதுக்கு, அவங்க பேசி முடிக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம கேட்க போறதும் கிடையாது. ஆனா இந்த வாசகத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வரும்படி, நல்ல பெண்ணை தெரிந்தெடுத்து வரும்படி தன்னுடைய வேலையாட்களிலே மூத்த ஒரு வேலையாரை அனுப்பி வைக்கிறார். நீ போய் என்னுடைய நாட்டுக்கு போய் என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து அழைத்து கொண்டு வா என்று சொல்லி, அந்த வேலையாள் ஆபிரகாமுடைய ஊருக்கு போய் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அழைத்து வருகிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம். ஒரு நாள் ஆபிரகாம் தன் வீட்டின் வேலையாட்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்தின் அதிகாரியுமானவரை நோக்கி, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கிறீங்களா? உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாக ஆண்டோர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அவ்வாறே அந்த வேளையால் தம் தலைவர் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார். பின் தம் தலைவரின் ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை அவிழ்த்துக் கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை தம் கையோடு எடுத்துக்கொண்டு மெசொப்பொத்தாமியாவில் இருந்த நாகூர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார். பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறம் இருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிடச் செய்தார். அப்போது அவர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்றைய வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர மக்களில் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்துக் கொடு என்று கேட்க, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம் பெண் மறுமொழி சொல்வாளோ அவளை என் ஊழியனாகிய ஈசாக்குக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார். அவருடைய வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்துக் கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கு மனைவி, மில்காவுக்கு பிறந்த பெத்துவேலின் மகள். அவள் ஏழ்மிக்க தோற்றமுடையவர், ஆண் தொடர்பு அறியாத கன்னிப்பெண். அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக் கொண்டு மேலேறி வந்தார். ஆபிரகாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடிச் சென்று, உன் குடத்தினின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார். உடனே அவரும், குடியுங்களையா என்று விரைந்து தம் குடத்தை தோளினின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி, உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார். குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீரூற்றுக்குள் ஓடிச் சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார். அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுபடியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்கா உம்முன் இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவருடைய மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். ஆபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளை ஆடைகளையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்தார். அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார். பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள். இது ஆண்டவரின் நல்வாக்கு. மகளே, இதெல்லாம் மேட்ச் பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் இல்லை, ஃபுட்பால் மேட்ச் இல்லை, மேரேஜுக்கு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எல்லாரும் இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்ன கண்டிஷன்ஸு? நீங்கள் எதாவது போட்டிருக்கீங்களா? மாத்தா நீ போடல, நீயும் போடலையா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு என்ன
ஆ? சொல்லுவாங்க, அதாவது ஒரு தமாஷா சொல்லுவாங்க, ABCDXYZ வரைக்கும். ஏன்னா என்ன? ஏஜ், திருமண ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். பின்னா என்ன மாதிரி அழகாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நான் சிரிக்கிறீங்க. அப்புறம் சி, கேரக்டர், நல்ல கேரக்டராக இருக்கணும். டி, டிசிப்ளின்டாக இருக்கணும், டிலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இ, எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்கணும். நான் MBA, எனக்கு பார்க்குற மேட்ச் MBAவாக இருக்கணும். அல்லது நான் என்ஜினியர், எனக்கு மேட்ச் என்ஜினியராக இருக்கணும். இப்படி அதன் பிறகு F என்ன சொல்லலாம், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஃபேபுலஸாக இருக்கணும். இப்படியெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த வாசகத்தை கேட்டிங்களா? கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரர் எப்படிப்பட்ட பெண்ணை தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு தேர்ந்தெடுத்தார். தண்ணி கேட்டா, நான் கேட்டா, நான் தான் இப்போதானே கஷ்டப்பட்டு இறைச்சிருக்கிறேன் கிணத்துலேருந்து. இன்னைக்கு போட்ட மாதிரி மோட்டை போட்ட தண்ணி வர்றது கிடையாது. அந்த காலத்தில் கயிறு கட்டி தண்ணீரை இறைக்க வேண்டும், கிணற்றிலிருந்து இறைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நான் கேட்பேன், எந்த பெண்மணி எனக்கு, ஐயா நீங்கள் குடிங்க, எவ்வளோ வேணுமோ குடிங்க, அது மட்டும் இல்லை உங்களுடைய ஒட்டங்கள்லாம் எவ்வளோ குடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான தண்ணியை உள்ளே ஸ்டோர் பண்ணிக்குமா. உங்கள் ஒட்டங்களுக்கும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்று யார் சொல்லுவாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானன், சின்ன எஜமானனுக்கு பெண் மணப்பெண்ணாக நான் தேர்ந்தெடுப்பேன் என்று. ரெபெக்கா அப்படிதான் செய்கிறார். அவர் எப்படி நினைச்சுக்கிட்டு போனாரோ அந்த வேலைக்காரர் அதே போன்று. அது என்ன, அவர் பார்த்த ஒரே கண்டிஷன் என்ன? அன்பு, மனித நேயம். மனித நேயத்திற்கு அடுத்து விலங்குகளையும் எல்லா உயிரினங்களையும் நேசிக்கின்ற அந்த ஒரு மேன்மையான ஒரு பண்பு இருந்தா போதும், அவங்களை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ரெபெக்கா வந்து அமைந்தார். ரெபெக்காவை அழைத்து கொண்டு தன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு போனாங்க. ஸோ இவங்களுடைய கண்டிஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூசி, நீ சிரிக்கிறத பார்த்தா நிறைய கண்டிஷன் போட்டு போல இருக்கு இல்லையா? சூசி அவங்க அம்மா, மார்த்தாவுடைய அம்மா. ஸோ இப்பொழுது இவர்கள் இருவரையும் எந்த ஒரு திருமணம் என்றால் எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம தான் அவர்கள் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நிச்சயதார்த்தம் என்றால் தங்களுடைய திருமணத்திற்கு அவர்கள் முன் சம்மதம் கொடுக்கிறார். திருமணத்தன்றைக்கு கொடுக்கக்கூடிய சம்மதம் தான் அவர்களை கணவன் மனைவியாக மாற்றும். இன்றைக்கு முன் சம்மதம். பெற்றோர்கள், நீங்க இப்போ பேசுனீங்க, சமூக அது ஒரு சோஷியல் டிராமா மாதிரி இருந்தாலும் சோஷியல் என்ன சொல்றது, கஷ்டம், அதை நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ 2 வீட்டுக்காரர்களும் குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த குத்து விளக்கினை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அருட்சாதனத்தின் வழியாக வருங்காலத்திலே புதிய ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக மாரியோ இமானுவேல் மற்றும் மார்த்தா ஆகியவர்கள் தங்களுடைய முன் சம்மதத்தை முன் ஒப்புதலை தரப்போகின்றார்கள். இவர்களுடைய இரு குடும்பத்தாரும் பெரியவர்களும் இந்த ஏற்பாட்டிற்காக சான்று பகர இங்கே கூடி வந்திருக்கின்றார்கள். இந்த சடங்குகளால் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு அறிமுகமாக வாய்ப்பு பெறுகிறார்கள். மேலும் இவர்கள் இன்று முதல் தாங்கள் பெற இருக்கின்ற அருட்சாதனத்திற்கு இல்லற நிலைக்கும் தங்களையே தக்கவாறு தயாரிக்க இருக்கிறார்கள். எனவே இவர்கள் வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயத்தமே முக்கியம் என கருதி திருமணம் என் அருட்சாதனத்தினுடைய உட்பொருளை, இல்லற வாழ்வினுடைய மாண்பினை, உரிமைகளை, கடமைகளை நன்றாக கற்று அறிந்து கொள்ள இப்பொழுது இவருடைய முன் சம்மதத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற இந்த அடையாள பொருட்களை, இந்த தட்டுகளை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, இறைவா, உலகமாந்த அனைவரும் அளவற்ற உமது அன்பின் மேன்மையை கண்டுணர்மாறு உம் திருமகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பினீர். அவ்வாறே நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்களை சொல் செயல் சடங்கள் வழியாக வெளிப்படுத்த விழைகின்றேன். இதோ இங்கு நிற்கின்ற மாரியோ இமானுவேல், மார்த்தா ஆகிய இருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தங்களது முன் இசைவினை வெளிப்படுத்த முன் வந்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமான இந்த பொருட்களை ஆசீர்வதித்தலும். இவர்கள் தங்கள் விருப்பத்திலே உறுதியாய் நின்று திரும்பவும் என்கின்ற திருவருட்சாதனத்தை இவர்கள் ஒருவருக்கு நிறைவேற்றிக் கொள்ள இந்த நாட்களிலே ஆயத்தம் செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தவரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் இணையாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல என்றென்று இருப்பதாக. ஆமென். இப்பொழுது இந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் மேடைக்கு வந்து அவர்களுடைய அந்த பொருட்களை, தட்டுகளை மாற்றிக்கொள்வார்கள். மார்த்தாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். சித்தப்பா மேரிய பூவை எங்கதான் இருக்கிறார்? இன்னும் வந்துருப்பா, சீக்கிரமா இன்னைக்கு வந்துருப்பா. மாரியவனுடைய சித்தப்பா ஆனந்த் இப்பொழுது அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். குட் மார்னிங் எவ்ரிவன். முதலில் அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்பிள்ளையின் சித்தப்பா என்ற முறையில் உங்களுக்கு ஒரு சிறு அறிமுகத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளையின் தகப்பனார் பிராங்கோ ஜோசப்
அவரது பூர்வீகம், அவரது தாத்தா வந்து திசைநிலை என்ற ஊரில், திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலை என்ற ஊரில் எங்களுடைய தாத்தா திரு எம்எல் ஆசீர்வாதம், அந்த பக்கம் யாரை போய் கேட்டாலும் அந்த குடும்பத்தை பற்றி தெரியும். அந்த காலத்தில் திசைநிலை பிரசிடெண்டாக, பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்தவர். இன்றும் இந்த காலத்திலும் திசைநிலை நகரின் நகரத்தந்தை என்று அறியப்படுபவர். அவரது பேரன் தான் பிராங்கோ ஜோசப், அவருடைய மகள் வழி பேரன். ஸோ பிராங்கோ ஜோசப் அவருடைய தந்தையார் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர், ஃபேண்டாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபர், எஸ்பெஷலி natural sceneries like birds, animals. He prefers birds, bird photography. He loves photography. அவருடைய புகைப்படங்களை விட மிக அழகான ஓவியங்களை வரைவதிலும் மிகவும் திறமையானவர். அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் உட்கார இடம் கிடைக்காது, எல்லாம் வீடு முழுவதும் பெயிண்டிங்ஸாக வச்சுருப்பார். அது வாட்டர் கலர் ஆகட்டும், எந்த விதமான பெயிண்டிங்காக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் பெயிண்டிங். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். ஸோ மரியாவோட ரத்தத்தில் கலை இருக்குது, அது இன்னும் தோண்டி வெளியே எடுக்கல. இந்த இடத்துல வந்து நான் மரியாவோட அம்மாவை பற்றியும் பேசி ஆகணும். மிருணாளினி அவங்க பேர். மிகவும் அன்பான, மிகவும் அற்புதமான ஒரு பெண்மணி. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம கூட இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க தவறிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. she'll be very happy today at the feet of God. She'll be looking at this function, looking down on this function, and she'll be very happy. I want all of us to remember her at this point of time, because she fiercely loved her son, and of course her husband, because it was a love marriage. She was from Indore. It was a love marriage, and a fantastic woman, and she passed on a lot of love and a lot of good traits to Mario. Even though she is not here with us, she is right now with God, praying for Mario, and now she'll be praying for Martha and her family also. Okay. Then about Mario, as you know, he is an engineer right now working in Bangalore. பட் இதுக்கு முன்னாடி வந்து மரியாவுக்கு வந்து 2 அழகான அத்தைகள் இருக்காங்க, ஃபெலிசிட்டா அண்ட் ஃப்ரானிட்டா. ஸோ 2 பேருமே டீச்சர். இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரானிட்டா வந்து மரியாவுக்கும் டீச்சராக இருந்தாங்க. when Maria was here in Chennai, when he was in school, Franita was his teacher, எங்க அக்கா. But I don't know how far Maria was affected by this. He put one condition when he was searching for a bride to his father. He said, டீச்சராக இருக்கக்கூடாது, எனக்கு வர்ற ஒய்ஃப் டீச்சராக இருக்கக்கூடாது. I don't know how far they affected his life with their teaching or whatever. Anyway, it's just the lighter side of it. So right now I invite Maria's attai to say some few words about Mario. It's good afternoon. Mario பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அவனை பத்தி பேசணும்னா நான் பேசிட்டே இருக்கலாம். ஆனா எல்லாமே அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது மட்டும்தான் அவன் என்னெல்லாம் செய்தான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போயிட்டதால நான் அவன் கூட இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கச்சுல எவ்வளவு தூரத்துக்கு அவர் இருந்தாருன்னா அப்பவே எங்களுக்கு தெரியும் அவன் இன்ஜினியரா தான் ஆவான்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்ஸ் அந்த மாதிரி என்ஜினியரிங் திங்ஸ் மேல ரொம்ப ஒரு ஆசை இருந்தது அவனுக்கு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவன். ஒரு டு பி வெரி ஆனஸ்டா மார்த்தாவை பார்த்த உடனே நான் அதை தான் சொன்னேன், எப்படி நீ பர்ஃபெக்ஷனிஸ்டோ அதே மாதிரி உனக்கு சரியான ஆளை நீ வந்து உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ ஹோப் தட் வுட் கம் ட்ரூ. ஏன்னா எல்லா விதத்துலையும் அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
மரியோ டிசர்வ்ஸ் ஆல் த ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுமே அவனை எப்படி அவன் ஸ்டடி பண்ணலாம், எப்படி நம்ம பெரிய ஆளை ஆகலாம் என்ற நினைப்பிலே தான் இருந்தான். ஸோ அதை மட்டும்தான் அவனுக்கு என்னோட பிளெஸ்ஸிங்காக அவனுக்கு கொடுக்க முடியும். மை prayers and best wishes will always follow them wherever they are, even after I have gone. So thank you so much for everyone to be here, and especially for those people who had come from a long distance to be here for this short period of time. Thank you so much. Okay. Akka, Franika, please. Good afternoon, everyone. Thank you for all your presence, for gracing us on this occasion here. Right, two families together, and we have got an extended family here from today onwards. Right, now to say about my nephew. Right, my nephew is such a darling to us. He brought us happiness to our family. We were there traveling for a long time in a different way, and really his happiness, that is December season, December 22nd, he was born, and it's a Christmas season, next immediately Christmas occasion. For us, the previous day, like that a week, it is his birthday only is a celebration for us. Yes, even now, that whenever we see him, correct, no, as a child, as now we have grown up, now he is going to start his next life there with the happiness God should shower, and his mom, right, wonderful, intelligent, and determined as him. He has taken all the quality, right, of a mother. My brother, only one brother I have, and he is also having only one son there, and my brother, naturally, right, like as a sister, what I have to say that he is also very caring, and used to take care of me, and much more, right, you know, after mother as well as father, both he has taken shared that work, the burden on his shoulder. And I have seen him, what lots of ups and downs in his life, he has taken care to bring him up. Right, now that I could see him, because he's leading a successful life as a project manager and a responsible position, promotion, and he has got everything God has given it, because he has got lots of positivity in him. Right, and he needed a person like Martha here. And Martha should understand him, and if you back him up, really they are going to lead a wonderful life. And may God be along with this couple throughout and shower his blessings. And once again, I'll just thank everyone here to grace all your presence here to wish and bless them. Thank you on behalf of Joseph's family, my brother. Thank you, brother. Yeah. Now, let us talk about the bride. So let us get to know about the bride and the bride's family. I welcome her cousin, Mr. Rufus, to say a few words. நான் ரூஃபஸ், மாத்தாவோட கசின் நான். ஸோ மார்த்தா பற்றி கொஞ்சம் பேச வந்திருக்கேன். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பேச போகிறேன். ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் விளையாடாத ஸ்போர்ட்ஸே கிடையாது. அவள் எல்லாத்துலேயும் ஆடுவா, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருப்பாள். அவள் சான்ஸே கிடையாது அவளை அடிச்சுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து அவள் வந்து பாஸ்கெட் பாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ரொம்ப அட்வென்ச்சரஸான பர்சன். அது ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் அந்த மாதிரி ஆள் அவள். ஆமாம், இல்லை ஃபாதர், அது அப்படி தான். அப்புறம் மார்த்தாவோட ஸ்லோகன் வந்து மார்த்தா டசன்ட் ஷேர் ஃபுட். சாப்பாடு ஷேரே பண்ண மாட்டான். அதனால அதுக்கப்புறம் அவளோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். என்னுடைய வெட்டிங்க்கு வந்து ஒரு டிஷர்ட்டில் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி செம்மையாக இருக்கும் அது. அப்புறம் என் பெரிய பொண்ணு பிறக்கும் போதும் அவளுக்கும் அதேமாதிரி குட்டி டிஷர்ட்லாம் போட்டு கொடுத்தா. சான்ஸே கிடையாது. அவளோட ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். அது 2 பேருமே மாத்தா மாதிரியா 2 பேருமே செம்ம டான்ஸர்ஸ் 2 பேரும். மாத்தாவும் சூப்பராக டான்ஸ் ஆடுவா, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பேஷனட். அவள் எது பண்ணாலும் வந்து பெஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவ, எல்லாமே யோசிச்சு பண்ணுறவ. ஸோ எனக்கும் மார்த்தா, எங்கள் கசின்ஸ் எல்லாரும் எப்படின்னா, எப்போ நாங்கள் மீட் பண்ணாலும் போர்ட் கேம்ஸ், கார்ட் கேம்ஸ், யூனோ, இதுதான் எங்களோடது. போர்ட் கேம்ஸ், யூனோ, கார்ட் கேம்ஸ், போர்ட் கேம்ஸ், எஸ், அப்படி தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் எல்லாரும் மார்த்தா, மரியா, தீபா, திவ்யா, தீபிகா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா விளையாடிக்கிட்டே எப்பொழுதும் ஜாலியாக இருப்போம். That's it. But only good things, huh? It's not a time for revenge. சும்மா சொன்ன, தமாசு சொன்ன நீ.
She's a nice girl. ஹலோ ஸ்கிரிப்டே ப்ரிப்பேர் பண்ணல திடீர்னு வந்து பேச சொல்லிட்டாங்க எனிவேஸ் ஐ நோன் மார்த்தா ஃபார் மோர் தென் 12 years or 14-15 years from school. Can you hear me now? Is it better? Okay. ஸ்கிரிப்டே ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து பேச சொல்லிட்டாங்க. I have known Martha all my life. Now I'm asked to say nice things about her. She's very kind, sweet girl and okay, yeah, she's a very nice and kind and sweet girl and enna panva, she loves to play, like she's very sportive, she likes to go out and she's the one who's like making our whole gang to come to an activity or play or do something. So Mario is a very lucky guy to have him. Okay, so all the very best to both of them. So we are all our office colleagues. So we have known her for the past 3 years. So in the past 3 years, we have explored her characteristics very much. Avanga a very enthusiastic person. From any kind of activity, she'll be a part of that activity. Very energetic and even for activity planning, execution. And he's a perfect artist. அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் maybe from cooking or any kind of activity, you can see her art in that. And she is very much a physical enthusiast, workouts, exercise la பண்றது. And she is a sportsman, active sportsman. In the office events இருந்தாலும் she will come up and participate for the team. Even அந்த டீமே கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆனாலும் if she is on the ground, the team will be for sure winning. So we have some people, அவங்க கூட விளையாண்ட சில பீப்புளா இருக்காங்க. So that's it. So this is all about Martha Akka. So A to Z, you can find anything, each and every category in her. That's all from my side. Thank you. About the bride or the groom. Thank you for coming here. A brief niche about Martha is like, no, I have seen people talking on the brighter side of it. Yes, she has more on the brighter side. But there are a little bit of like what she thinks she wants to achieve is always the first. So same way, I don't know, Mario was the achievement for her here in this place because she always thinks about like, no, I want a groom to be like this. Like father said, she didn't have any conditions. She had the conditions of the boy should be just 2 to 3 years elder, not more than that. And then, the conditions that she was thinking, I don't think so. She never wanted it because God had designed her to be like this. So the next aspect of her is she's very good in cooking. Cooking is baking. You can call it continental. You can call it anything. But then she is a favorite of MasterChef, and anything that's seen there, she wants to try it. And she tries it until she achieves the same kind of the quality and the design aspect as well. And I never knew that she would get married because she was a person that the entire family could call her as a tomboy. So because she was so much interested in her sports that she always concentrates on sport activities, and she was only thinking about her next level of achievements and never thought about her own life as such, which made me sometimes at down times my friends would vouch for it, my family would vouch for it, saying that it's always grumbling and grunting from me about a wedding. And this, I mean, I can truly say that God has blessed her with a very, very good boy, and I'm sure they will both flourish well. Thank you.
முதல்ல அவங்களுடைய பெரியவங்க எல்லாம் வந்து நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அதுவும் முக்கியம்தான். அதை விட முக்கியம் இவங்க 2 பேருடைய சம்மதத்தை கேட்கறது தான். இவங்க 2 பேரும் இந்த திருமணத்துக்கு முழு மனதோடு சம்மதிக்கிறார்களா? இது திருமணத்து அன்றைக்கு கொடுக்கிற சம்மதம் இல்லை, இது முன் சம்மதம், ப்ரீ கன்சென்ட். ஸோ அதனால இப்போ மாரியோ எல்லாருக்கும் முன்னாடி நீ உன்னுடைய ப்ரொபோசலை பண்ணணும். ஸோ மாத்தாவை தெரியுமா? தெரியும் தெரியும், ஒரு 1.5 மாசமா. உறுதியா இருக்கேன். Martha, will you be marrying me? Martha, will you be marrying me? Yes, yes. Yes. I'm also serving my willingness to you. I'm also serving my willingness to you. ஸோ எல்லாரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது அவர்கள் தெரிவித்த இந்த சம்மதம் ப்ரீ கன்சென்ட்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ள இருக்கின்ற இந்த கணையாளிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் மன்றாடுவோம். 2 பேரும் சேர்ந்து பிடிங்க. பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் நிற்கலாம், வாங்க பேரண்ட்ஸ். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்முடைய ஒரே திருமகனை உலகத்திற்கு அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம் திருமகனார் எங்களுக்கு நல்லாயனாகவும் ஆசிரியராகவும் ஆசானாகவும் இருந்து எங்களுக்கு பல்வேறு நிலைகளை வாழ்வின் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். திருமணம் என்கின்ற திருவருட்சானத்தையும் அவரை நிறுவினார். இதோ இன்று உம்முடைய திருவுளத்தின்படியே திருமணம் என்கின்ற திருவருட்சானத்திற்குள்ளே நுழைவதற்காக, திருமண வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக தங்களுடைய முன் சம்மதத்தை தெரிவித்திருக்கின்ற மாரியோ இம்மானுவேல், மார்த்தா ஆகிய இந்த 2 இளம் நெஞ்சங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்று அவர்கள் தங்களுடைய முன் சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இனி வருகின்ற காலங்களிலே அவர்கள் தங்களையே நல்ல முறையில் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், திருமணத்திற்காகவும் திருமண வாழ்க்கைக்காகவும் தங்களையே தயாரித்துக் கொள்ளவும் தேவையான அருளையும் ஆசீர்வாதையும் உம்முடைய அருள்துணையையும் அவர்களுக்கு தந்து நீரை வழி நடத்துவீராக. இன்று அவர்கள் பரிமாறிக்கொண்ட அந்த முன் சம்மதத்தினுடைய அடையாளமாக இப்பொழுது மாற்றிக்கொள்ள இருக்கின்ற இந்த கணையாழிகளையும் ஆசீர்வதியும். இந்த 2 குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த மன வாழ்வுக்காக, மன நாளுக்காக செய்ய போகின்ற எல்லா ஏற்பாடுகளிலும் அவர்களுக்கு நீரே துணையாக இரும். அவர்களுக்கு தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் தந்து அவர்களை இந்த நாட்களிலே நீரே வழி நடத்துவீராக. இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதியும். இவருடைய ஆசீர்வாதங்களையும் இவருடைய வேண்டுதல்களையும் கேட்டு இந்த இளம் நெஞ்சங்களை நீர் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த இளம் நெஞ்சங்களையும் இவர்களுடைய முன் சம்மதத்தின் அடையாளமாக இருக்கும் இந்த கணையாழிகளையும் மோதிரங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அவருக்கு போடணுமா? இது வாங்கிட்டேங்க. போடு போடு போடு. நீங்கள் வந்து நிறுத்தி அவர் போடணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அதான் ஸ்போர்ட்டிவ் நேச்சரை காட்டிட்டா பாருங்க. வெரி குட். இப்பொழுது இந்த கேக்கை அவங்க 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் பக்கத்தில் வந்து நில்லுங்க, பேரண்ட்ஸ் பக்கத்தில் நில்லுங்க, பெற்றோர்களுக்கு கொடுங்க. Shall we sing congratulations? Next. Congratulations to you. Congratulations to you. Congratulations to you, Mario and Martha. Congratulations to you. And may God bless you. And may God bless you. And may God bless you, Mario and Martha. Congratulations to you. இப்பொழுது அவருடைய தாய் மாமன்கள் வந்து அந்த மாலைகளை அவர்களுக்கு அணிவிப்பார்கள். தாய் மாமன்கள் மேல வந்து